கட்சிகள் தனித்தனியே போட்டியிட்டால் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கிறது. இதன்படி தமிழகத்தின் எதிர்காலம் எந்த தலைவரின் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கும் என்ற கேள்விக்கு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக 24.09 விழுக்காட்டினரும், கருணாநிதிக்கு ஆதரவாக 12.67 விழுக்காட்டினரும், மு.க. ஸ்டாலினுக்கு 12.90 விழுக்காட்டினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். விஜயகாந்துக்கு ஆதரவாக 3.85% தெரிவித்துள்ளனர். நம்பிக்கை தரும் அடுத்த தலைமுறை தலைவர் யார் என்ற கேள்விக்கு மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவாக 27.09%, விஜயகாந்துக்கு 9.71%, அன்புமணி ராமதாசுக்கு ஆதரவாக 5.61 விழுக்காட்டினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதா முதலமைச்சராக வேண்டும் என்று 32.63 விழுக்காட்டினரும், மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்று 18.88%, கருணாநிதி முதலமைச்சராக வேண்டும் என்று 15.21%, விஜயகாந்துக்கு ஆதரவாக 6.54% கருத்து தெரிவித்துள்ளனர். கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டால் எந்த கட்சிக்கு உங்கள் வாக்கு என்ற கேள்விக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக 33.13 விழுக்காட்டினரும், திமுகவுக்கு ஆதரவாக 32.83 விழுக்காட்டினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டால் எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்ற கேள்விக்கு திமுகவுக்கு 115 இடங்களும், அதிமுகவுக்கு 119 இடங்களும் கிடைக்கும் என வாக்காளர்கள் பதிலளித்துள்ளனர்.